சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு. தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான இறை மக்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட 2ஆம் நாள். இந்த நாளில் சிந்தனைக்காக மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62 முதல் 66 வசனங்கள். கல்லறைக்கு காவல் வைக்கும்படி பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் சதுசேயரும் வந்து பிலாத்துவினிடத்தில் முறையிடுகிறார்கள். முறையிடும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து, நான் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை, அது அவர்களுக்கு அச்சத்தையும் பயத்தையும், மீண்டும் நம்முடைய ஆளுகைக்கு, நம்முடைய வாழ்வுக்கு இடையூறாக, அரசுக்கு இடையூறாக இருந்து விடுவார் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் பயந்தவர்களாக, ஒருவேளை யூதர்களில் சிலர் அவருடைய சீடர்கள் உடம்பை எடுத்து கொண்டு சென்று விடுவார்கள் என்ற பயத்தோடும் பிலாத்துவினிடத்தில் சென்று கேட்கிறார்கள். பிலாத்துவினிடத்தில் சென்று கேட்கும்போது பிலாத்து அதை நம்பினவனாக, நீங்கள் சென்று உங்களுக்கு காவல் சேவகர்கள் உண்டோ என்று 65வது வசனத்தில் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் போய் அந்த கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே பத்திரப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு கல்லறை, பாதுகாக்கப்பட்ட ஒரே ஒரு கல்லறை, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அரசு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலே பயந்து போயிருந்தது. அந்த பிலாத்துவினுடைய அரண்மனையின் அதிகாரிகள், பிலாத்துவும் கூட இந்த இயேசுனுடைய மரணத்தை குறித்து அவன் ஐயமுற்றவனாக இருந்தார். மீண்டும் உயிரோடு எழுந்துவிட்டால் அவர் நம்முடைய ஆட்சிக்கு இடையூறாக இருப்பார், மக்கள் எல்லாம் அவர் பக்கமாக சென்று விடுவார்கள். இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், திருச்சபையில் நம்முடைய மக்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கிறார்கள். எப்பொழுது தன்னுடைய காலம் நிறைவேறும் பொழுது, முடிய போகிற நேரத்தில். ஆனால் ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுதல் என்பது தீர்க்க தரிசனத்தால் நிறைவேறப்பட்ட ஒரு காரியம். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்பது கிறிஸ்தவர்களின் விசுவாசம். அந்த விசுவாசத்தை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக நாம் அறிக்கை செய்து கொண்டு வருகிறோம். அந்த விசுவாச அறிக்கையினுடைய பலப்பட்டு இன்று வரை அந்த பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் அச்சத்தை கொடுக்கின்ற வகையில் இருந்தது. ஆகவே தான் அவர்கள் சென்று பிலாத்துவினிடத்தில் கேட்கிறார்கள். இன்றைக்கு மரண பீதியிலே இருக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். நான் எப்பொழுது மரிப்பேனோ, நான் எப்பொழுது மரிக்கப் போகிறேனோ என்று மரண பயத்தில் இருக்கிற மக்கள். ஆனால் மரித்த பின்பும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மனிதராக நம்முடைய ராஜாதி ராஜா இருக்கிறார். ஆகவே அவருடைய மரணம் நமக்கு ஒரு எச்சரிப்பு மாத்திரமல்ல, அது நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்று. அதைத்தான் பெரிய வியாழன் அன்று அவருடைய திருவிருந்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், இதை நீங்கள் பருகும்போதெல்லாம் என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள், பாடுகளை நினைவு கூறுங்கள். இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற அந்த தீர்க்க தரிசனம் அந்த மனிதர்களும் நம்பினார்கள், பரிசேயர்கள் சதுசேயர்கள். ஒருவேளை அவர் எழுந்துவிட்டால் அவர் சொன்னபடியே நிச்சயமாகவே உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கையில் நாம் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகைக்குள்ளாக கடந்து, எத்தனை தடைகள் காவல் போட்டாலும் கர்த்தருடைய வருகையை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. எத்தனை சேவகர்களை
நாம் பணியமர்த்தினாலும் கடவுளுடைய வருகையை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. இந்த அருமையான உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய இந்த சிலுவையில் அறையப்பட்ட 2வது நாளில் என் அன்பு தேவ ஜனமே, இந்த கல்லறை அது உயிர்ப்பின் கல்லறை, அது மடிந்து போகக்கூடிய கல்லறை அல்ல, மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடிய கல்லறை அல்ல. இந்த உலகத்தையே மீண்டுமாக ஒரு புனரமைக்கக்கூடிய, உயிர்ப்பிக்கக்கூடிய, புதுவாழ்வு தரக்கூடிய ஒரு மாபெரும் கல்லறையாக இயேசுவினுடைய கல்லறை. அதை காவல் காக்கின்ற ஒரு முக்கிய பொறுப்பில் உங்களையும் என்னையும். காவல் என்பது கடவுளுடைய வருகைக்காக பரிசேயர்களை சதுசேயர்களை கூட ஆண்டவராகிய கடவுள் ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய வருகைக்காக அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுவோம் என்பது ஒருபுறம் இருந்தாலும், இந்த வசனத்தின்படி பொருள் என்னவென்று சொன்னால், கடவுள் வருவார், மீண்டும் மேசியாவாக உயிர்த்தெழுந்து வருவார். அவருடைய வருகைக்கு இந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் கூட கல்லறையில் காவல் வைத்து, அந்த கல்லறைக்கு கல்லை மூடி முத்திரை போடப்பட்ட ஒரு கல்லறை, அரசு முத்திரை போடப்பட்ட கல்லறை, ஒருவரும் அதை திறக்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவரோ அவருடைய திட்டத்தின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி அவர் சொன்னது நிறைவேறும்படி இந்த கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டு அதை பார்க்க வந்த அநேக அவருடைய அடியார்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு அநேக கல்லறையாக, நாம் மூடிய கல்லறையாக, பூட்டப்பட்ட கல்லறையாக, முத்திரை போடப்பட்ட கல்லறையாக நம்முடைய வாழ்க்கை தோல்வியில், துன்பத்தில், நம்பிக்கையின்மையில், பிரச்சனையில், இன்னல்களில், இடையூறுகளில், வியாதிகளில் நம்முடைய வாழ்க்கை என்ற கல்லறையாக அது மூடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த நிலையிலும் கூட, மூடப்பட்ட நிலையிலும் கூட நம்மை பாதுகாப்பவராக கடவுள் தன்னுடைய கல்லறையின் வழியாக நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, என்னை பாதுகாக்க, என் உடலை பாதுகாக்க இந்த பிலாத்தினுடைய அரசும் காவற் சேவகர்களும் பரிசேயர்களும் சதிசேயர்களும் ஒன்று கூடினதைப் போல உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க நான் உயிரோடு எழுந்து வருவேன், மேசியாவாக வருவேன். என்னோடு நீங்கள் இருப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். அன்றைக்கு அவர்கள் கல்லறையிலே அமர்ந்திருந்தார்கள், பாதுகாப்பு என்ற அந்த கட்டளையின் படி. ஆனால் அன்பு இறை மக்களே, சோர்ந்து போகாதிருங்கள், பயந்து விடாதீர்கள். மரித்த இயேசு உயிரோடு வருவார், உள்ளங்களிலே வாசம் செய்வார். இந்த உலகத்தில் அவர் உலா வருகிறவராக இருக்கிறார். இந்த உலகை மீட்கக்கூடிய மேசியாவாக வருகிறார். கண்களை மூடி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக தந்தையே, உம்முடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் பாத்திரமுள்ள மக்களாக நாங்கள் இந்த 2வது நாளிலே, உம்மை சிலுவையில் அறைந்து புதைக்கப்பட்ட 2ஆம் நாளிலே உம்முடைய சன்னிதானத்திலே இந்த சிந்தனை கேட்டோம். உம்மை காவல் காக்க, அந்த காவல் எதற்காக? நீர் எப்பொழுது வருவீர் என்று அந்த 10 கன்னிகைகள் போல விளக்குகளோடும் தீவட்டிகளோடும் அந்த பிலாத்தினுடைய அரசாங்கமே காத்து கொண்டிருந்தது, நீர் எப்பொழுது வருவீர் என்று அச்சத்தில். ஆனால் நாங்கள் மகிழ்ச்சியோடு காவல் காத்திருக்கிறோம். எங்கள் கஷ்டங்களை பார்க்காதபடி, வியாதிகளை பார்க்காதபடி, எங்களுடைய பிரச்சனைகள், இடையூறுகள் அனைத்தையும் பார்க்காதபடி ஆவலோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்குவீராக. இதோ நாங்கள் உம்முடைய உயிர்ப்பில் மகிழ்ச்சி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அறியாதவர்களாக, தெரியாதவர்களாக, போக மறுக்கிறவர்களாக, பயப்படுவர்களாக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு அறிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, மகிழ்ச்சியோடு, மனநிறைவோடு